ஒரு காலத்தில் ஒரு சிறிய பட்டாம்பூச்சி ஒரு அழகான பூவின் மேல் பிறந்தது. அதன் உடல் பருப்பு நிறத்தில் இளஞ்சிவப்பு வண்ணங்களுடன் இருந்தது. அந்த பட்டாம்பூச்சி எப்போதும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அது எப்போதும் பூக்களில் பறந்து அழகான உலகை காண்பது மட்டுமே ஆசைப்படும். ஒரு நாள் அந்த பட்டாம்பூச்சி ஒரு பூச்சி காட்டுக்குள் பறந்து சென்று அங்கே உள்ள பூக்கள் மற்றும் தாவரங்களுடன் விளையாடினான். அப்போது அது ஒரு மூத்த பட்டாம்பூச்சியை கண்டுபிடித்தது. அந்த மூத்த பட்டாம்பூச்சி அவனை பார்த்து சிரித்து, "நீ எவ்வளவு அழகான பாதைகளை விட்டு பறக்கின்றாய். ஆனால் நீ இதுவரை பூமி மேலே பறந்தாலும் நீ கடைசியில் என்னைப் போல பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும்" என்று சொன்னது. பட்டாம்பூச்சி அதை கேட்டுவிட்டு, "நான் அதை செய்ய முடியுமா?" என்று கேட்டு அந்த மூத்த பட்டாம்பூச்சியிடம் உதவி கேட்டது. மூத்த பட்டாம்பூச்சி, "அனைத்தும் உன்னை உண்டு செய்யும் முயற்சியில் இருக்கும். நீ கொஞ்சம் ஓரளவு ஓய்வெடுத்து பறக்க நேரம் வந்ததும் விடாமுயற்சியுடன் பறக்க முயற்சிக்க வேண்டும்" என்று சொல்லி உந்துதல் கொடுத்தது. பட்டாம்பூச்சி அதை பொறுத்து தொடர்ந்து பயிற்சி செய்ய ஆரம்பித்து ஒரு நாள் அந்த மூத்த பட்டாம்பூச்சி போன்றே வானில் மெதுவாக பறக்கத்து தொடங்கியது. இப்போது பட்டாம்பூச்சி வானில் பறந்து பூக்களையும் தாவரங்களையும் ரசிக்க, அதன் வண்ணங்களையும் அதன் புதிய திறனையும் மகிழ்ந்தது. அது வாழ்ந்த பரப்பில் அந்த வண்ணங்களை பகிர்ந்தது. அது ஒரே காரணத்துக்காக முயற்சி செய்தது. ஒரு காலத்தில் ஒரு அழகான பட்டாம்பூச்சி ஒரு பூக்கும் மரத்தின் கீழ் பிறந்தது. அதன் உடல் வண்ணமயமாக இருந்தது. மஞ்சள், பச்சை, சிவப்பு மற்றும் நீலம் ஆகிய நிறங்கள் இருந்தன. அந்த பட்டாம்பூச்சி மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏனெனில் அது உணர்ந்தது, "எனக்கு நிறைய அழகான வண்ணங்கள் இருக்கின்றன" என்றே. ஒரு நாள் அந்த பட்டாம்பூச்சி ஒரு பெரிய தாவரத்திலிருந்து பறந்தது. அது பார்வையில் பார்த்து தன்னை அவ்வளவு அழகாக உணர்ந்தது. ஆனால் அது ஒரு பெரிய பூனைக்கு வந்தது. பூனை அவனை பார்த்து, "உன் வண்ணங்களால் என்ன பயன்?" என்று கேட்டது. "நான் மிகவும் வலிமையான பூனை, உன் அழகுக்கு என்ன பிரச்சனை?" என்று கிண்டலாகச் சொன்னது. பட்டாம்பூச்சி கவலையடைந்தது. "என் அழகு எதற்கு? பூனை என்னை இப்போது அவ்வளவு விரும்பவில்லை" என்று அது நினைத்தது. ஆனால் அந்த பட்டாம்பூச்சி தனது மாமியிடத்தில் ஆலோசனை கேட்டு, "அம்மா, பூனை எனக்கு கூறியது என்னவென்றால், நான் சிறிய மற்றும் அழகானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் அது எனது அழகை மதிக்கவில்லை" என்று கூறியது. அப்பொழுது மாமி, "அழகு மட்டும்தான் முக்கியமில்லை. உன் திறமை, உன் முயற்சி, உன் உணர்வு, அவற்றே உனக்கு உண்மையான பெருமை அளிக்கும். ஒரு பூனை அழகை பார்ப்பதில்லை, ஆனால் ஒரு பட்டாம்பூச்சி தனது திறனை வெளிப்படுத்தும் போது அவன் அழகையும் மதிக்கும்" என்று கூறினாள். பட்டாம்பூச்சி தன்னுடைய வண்ணங்களை பற்றிய பெருமையை மீண்டும் பெற்றது. அது விட்டுவிடாமல் தொடர்ந்து பறந்து வண்ணங்கள் மிகுந்த உலகை அனுபவித்தது.